கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய புது விசுவாசிகள் நம்முடைய கர்த்தரை விட்டு விலகுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது காரணம் நம்ம தாங்க. ஏன்னா நிறைய நேரம் அந்த புது விசுவாசிகள் வரும்போது நம்ம அவங்களை எவ்வாறு பார்க்கிறோம்? ஒருவேளை அவர்கள் ஏழையா இருந்தோம்னா, அவங்க ட்ரெஸ்ஸஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி பார்க்கிறோம்? இல்லை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்க. நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ரோட்லையும் வீட்லேயும் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தாங்க. நிறைய நேரம் மழை, வெயில் அப்படின்னு பார்க்காம வெளியே நின்று கூட அவங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம், ஏன் நீங்கள் வெளியே இருக்கிறீங்க? ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சர்ச் இருக்கு, ஏன் அங்கே போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, நாங்கள் அங்கே போனோம்னா எங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள மாதிரி பணக்காரர்கள் கிடையாது. நாங்கள் சாதாரண ஏழை மக்கள். நாங்கள் போனோம்னா எங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. அது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்குது. அதனால் நாங்கள் அங்கே போகிறது இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கல்ல. அதை கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இல்லையா? ஒரு திருச்சபையில் கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அவங்க என்ன நினைப்பாங்க? புதுசாக வர்றவங்க, மற்ற இடத்துலையும் இப்படி தான் இருக்குது, இங்கேயும் இப்படி தான் இருக்குது, இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் ஏன் கர்த்தரை நோக்கி வரணும்னு சொல்லி அவங்க கர்த்தரை நோக்கி வரவே மாட்டாங்க. அந்த பெரிய தடைக்கல் யாரு? நம்ம தாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவில் எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கோம் இல்லையா? வசனம் என்ன சொல்லுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3:20 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். யாரா இருந்தாலும் சரிங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். இயேசுவாகிய தலையில நம்ம எல்லாருமே ஒரு அபயங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு சபை. அந்த சபைங்கிறது என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அபயமா இருக்கும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா? ஹார்ட் காலை பார்த்து, நீ ரொம்ப அசிங்கமான இடத்துக்குலாம் போற, அசிங்கமான இடத்துல காலை வைக்கிற அப்படின்னு சொல்லி ஹார்ட் காலை பார்த்து ஒரு ஏளனமா பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? கால் பார்த்து ஹார்ட்டை சொல்லும், நான் நடக்கலன்னா உங்ககிட்ட கொழுப்பு சேர்ந்துடும், நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு இன்டர் கனெக்டட். ஹார்ட் போச்சுன்னா காலுக்கு வேலை என்ன? அது ஒரு பணம் இல்லையா? அதாவது நம்மளை ஒருத்தவங்களை அதிகமாகவும் ஒருத்தவங்களுக்கு கீழேயும் நம்ம பார்க்கறது நமக்கு வரவே கூடாதுங்க. அது எங்கேருந்து வருதுன்னா, நம்ம வீட்டில இருந்தே வருது. நிறைய நேரம் மனைவினா வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள உயர்வாக பார்க்கறது, வேலை செய்யலைன்னா கீழே பார்க்கறது, ஹஸ்பண்ட் ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்கிறாருன்னா அவங்கள உயர்த்தி பேசுறது, ஒரு சாதாரண வேலை பார்த்தா அவங்கள கீழே பேசுறது, பிள்ளைகளை டிஃப்ரென்ஸ் இல்லை, படிக்கிற பையனை ஒரு மாதிரி பார்க்கறது, படிக்காத பையனை ஒரு மாதிரி பார்க்கறது, பையனா ஒரு மாதிரி பார்க்கறது, பொண்ணுன்னா ஒரு மாதிரி பார்க்கறது. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம வீட்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதனால தான் இதையே கொண்டு போய் நம்ம சர்ச்சில் வைக்கிறோம். சர்ச்சில் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இயேசுவை நோக்கி வருகிறவர்கள் வழி விலகி போகிறாங்க. அதனால தான் பவுல் சொல்லியிருப்பாரு கொரிந்தியருக்கு, 1 கொரிந்தியர் 10:32, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரற்றவர்களாய் இருங்கள். பவுல் என்ன சொல்றாரு? கிரேக்கருக்கும் யூதருக்கும் சபை மக்களுக்கும் நான் இடர் இல்லாமல் இருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் இருங்க. முதல் நூற்றாண்டுல திருச்சபைகள் வந்த உடனே அங்க நிறைய டிஃப்ரென்ஸ். நீ கிரேக்க, நான் யூதன், நீ புறஜாதியா அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்றத்தாழ்வுகள். அதை பார்த்தோன்னா பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நான் எப்படி இருக்கிறேன், மற்றவங்களுக்கு இடர் இல்லாமல் நான் எப்படி இருக்கேன், அதே மாதிரி நீங்க இருங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு. அதனாலதான் பிலிப்பியருக்கு சொல்லும்போது கூட பவுல் சொல்லியிருப்பாரு, பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக. நமக்கு மட்டுமே, நமக்கு ஒண்ணு வேணும், நம்ம இப்படி இருக்கோம், நம்ம கம்ஃபர்டபுளா இருப்போம், நம்மளை போல அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு எனக்குன்னு பார்க்காம நம்ம அடுத்தவங்களை நோக்கி பார்க்கும்போது நமக்கு யாருடைய சிந்தை வந்துடும்? அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுல இருக்கிற சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அந்த சிந்தை நமக்கு வந்துடும். கிறிஸ்து இயேசுல இருக்கிற சிந்தை வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி தாங்க பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்துவை நோக்கி சாரியாய் மக்கள் வருவாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்க மத்தேயு 8:2-3 வாசிச்சீங்கன்னா, அங்க ஒரு குஷ்டரோகி வராரு. குஷ்டரோகி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஊருக்கு வெளியே தான் இருப்பாங்க. அவங்க நடக்கும்போதே குஷ்டரோகி, குஷ்டன்னு சொல்லி தான் வரணும். அவங்கள ஒதுக்கி அவங்க பாவின்னு பார்த்த காலம் அது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இறங்கி போய் தொட்டு குணப்படுத்துறாருங்க. அவங்க பக்கத்துல கூட யாருமே வரமாட்டாங்க. அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து போய் தொட்டு குணப்படுத்துறாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட சிந்தை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 8:2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அதுதான் பரமபிதாவோட ஒரே ஏக புத்திரன் நமக்காக இந்த உலகத்துல அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷனா வர்றதே ஒரு பெரிய விஷயம், அடிமையா ரூபம் எடுத்து நமக்காக தன் உயிரை கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட தேவ மைந்தன் ஒரு குஷ்டரோகியை தொடுறார்.
நம்ம என்னங்க, நம்ம மண்ணு தானங்க. நம்ம சக மனுஷனை நம்ம எப்படி பார்க்க, நம்மள மாதிரி ஒரு விசுவாசிகள் தானே. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருப்போம். இல்லை நம்ம மேபி இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாம் வந்துருச்சு, பெரிய சர்ச்சு வந்துருச்சு, இல்லை பெரிய மெகா சர்ச்சஸ் வந்துருச்சு, நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு, நம்மளை விட அடுத்தவங்களை நம்ம கீழே பார்த்து கொண்டிருக்கோம். அதனால் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நம்மகிட்ட கேட்போங்க. முதலாவது அந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனை நம்ம குடும்பத்திலேருந்து எடுத்து போடும். கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, மாமா சித்தப்பாக்குள்ள இதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு முதலாவது அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்ச்லேயே வந்து இயேசு கிறிஸ்துவின் சிந்தை வந்துடும். அப்போ என்ன ஆகுனா எல்லா விசுவாசிகளும் நம்ம ஒரே மாதிரி பார்க்காம இருப்போம். நம்மளை பார்க்கிறவர்கள் இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிறிஸ்தவன் இருக்கணும், இதுதான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து சபையில் அனுதினம் மக்கள் சேர்க்கப்படும். அதற்காக நம்ம ஆவியானவரை கேட்போம். நம்ம சுயத்தில் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். அந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு ஆவியானவருடைய துணை வேணும். அவருடைய துணையை பெற்றுக்கொண்டு நம்ம இயேசு கிறிஸ்துவோட சிந்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.